Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை அருகே விவசாய குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 டன் யூரியா உர மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், வணக்கம். இது குறித்த விவரங்களை வழங்கலாம். கோவை மாவட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 2 இடங்களில் மத்திய அரசினுடைய மானிய விலையில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய யூரியா உர மூட்டைகள் டன் கணக்கில் பதுக்கப்பட்டிருப்பது நேற்றைய தினம் தெரிய வந்தது. இது தொடர்பாக முதல் தகவலாக தமிழ் ஜனத்தில் செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்சமயம் அந்த யூரியா மூட்டைகள் பதுக்கப்பட்டு சீலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடோன் முன்னாடி தான் இப்போ நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பகுதியை கண்டுபிடிச்சு நேற்றைய தினம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. இது தொடர்பாக முதலாவதாக காவல்துறைக்கு தகவல் அளித்த பிரபு இங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த யூரியா மூட்டைகள் இங்கே பதுக்கப்பட்டது எப்போ உங்களுக்கு தகவல் வந்தது? வணக்கம், என் பேர் பிரபு. நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன். நேற்றுக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு 7 மணி வாக்கில் வாக்கிங் வரும்போது திடீர் ஒரு லாரி வருது. அந்த லாரியில் இந்த சம்மந்தப்பட்ட குடோனோட அட்ரஸ் கேட்குறாங்க. அவங்க இந்த லாரியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போதில் இதில் உரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உரமெல்லாம் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் ஃபுல்லாகவே யூரியாவாக இருந்தது. உடனே எல்லாத்துக்குமே தகவல் சொல்லி குறிப்பிட்ட விவசாயிகள் இங்கே இப்போ சுற்றி உள்ள விவசாயிகளுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தகவல் சொல்லி நாம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தோம். வந்த உடனே நாம் காக்காசாவடி காவல் நிலையம் உட்பட்ட பகுதி இது. அதனால் அவங்களுக்கு முதல்ல நாம் தகவல் சொன்னோம். உடனே காவல்துறையிலேருந்து வந்தாங்க. லாரியெல்லாம் செக்யூர் பண்ணி கொண்டு இந்த குடோனுக்கு கொண்டு வந்தாங்க. குடோனில் பார்க்கும்போது நாம் கொண்டு வந்த லாரியில் பார்த்தோம்னா ஏறக்குறைய 22 டன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அளவு இப்போ கொள்ளளவு கொண்ட இன்னொரு லாரியில் அந்த குடோனில் யூரியா மூட்டையை இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடோனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 20-25 லாரியில் ஏற்றக்கூடிய அளவுக்கு உரமூட்டைகள் அங்கே பதுக்க வைக்கப்பட்டுருது. இந்த உரமூட்டைகள் அத்தனையுமே விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உரங்கள். அதில் விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சப்சிடி கொடுத்த உரங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்சிடியில் வருது. இதனோட சப்சிடி ரேட்டே கவர்மெண்ட் 1190 ரூபா சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஃபார்மர் அதைய 266 ரூபா கொடுத்து நாம் அதை வாங்குகிறோம். அப்படியே வாங்கினாலும் விவசாயிகளுக்கு இது எளிதில் கிடைக்கிறதில்ல. ஒரு நபருக்கு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அப்படிங்கிறது தான் மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஆதார் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அப்படித்தான் கிடைக்கிது. அப்படி இருக்கிற விவசாயத்துக்கு நாம் தேவைங்கிற போய் எடுக்கக்கூடிய உரத்துக்கே இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கும்போது டன்னு கணக்கில் உரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறத பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது. நாம் உடனே எல்லாத்துக்குமே காவல்துறைக்கு தகவல் சொன்னோன்னா காவல்துறை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அத்தனை பேர்த்துக்குமே தகவல் சொன்னாங்க. இது ஃபுட் செக்யூரிட்டியிலிருந்து வருவாய்த்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோலு, இது வணிகத்துறை எல்லாத்துக்குமே தகவல் சொல்லி எல்லா அதிகாரிகளும் இங்கே பார்த்தாங்க. பார்த்து நேரடியாக ஆய்வு பண்ணி நேற்றுக்கு சீல் வச்சுருக்கிறாங்க நைட்டு. இங்கே இருக்கிற யூரியா உர மூட்டைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெமிக்கலை போட்டு திரவமாக மாற்றி இரவு நேரங்களில் இங்கிருந்து கேரளாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, விவசாய நிலம் இருக்கிறது. இங்கே போர் போட்டு அந்த கழிவு நீரையும் நிலத்தடி மட்டத்தில் விட்டுருக்காங்க. இதனால் சுற்றுச்சூழலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. 2 இடங்களில் ஒரு இடத்துல 4 வருஷமாக செயல்பட்டுருக்கு. இந்த இடத்துல நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கடந்த 2 மாதங்களாக செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த கம்பெனி அமைச்சிருக்காங்க. இவ்வளோ சுதந்திரமாக இந்த முறைகேடுகள் இந்த பகுதியில் நடந்திருக்குன்னா என்னென்ன முறைகேடுகள் இதில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் சட்ட உதவி புரிகின்ற வழக்கறிஞர் சிலம்பரசன் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். என்னென்ன முறைகேடுகள் இதில் மறைஞ்சிருக்கு, என்னென்ன ஐயப்பாடு உங்களுக்கு இருக்குது? சார், இது திருமலைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 7ங்க. இந்த பகுதியை பொறுத்த 8வது வார்டு இது. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய முறைகேடு நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சின்ன பில்டிங் ஒன்று நீங்கள் கட்டணும் அப்படின்னா கூட பேரூராட்சியில் உடனே நீங்கள் ஃபைன் போடுறாங்க, இல்லை கட்டணம் செலுத்தணும். இதெல்லாம் இது மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் பெரிய ஒரு குடோனு. இது சட்டப்புறம்பான ஒரு செயல். இப்படி இருக்கும்போது திருமலைம்பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலருக்கோ இல்லை பேரூராட்சி தலைவருக்கோ இந்த வார்டு கவுன்சிலருக்கோ எல்லாத்துக்கும் தாராளமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து இந்த முறைகேட்டுக்கு அவங்களாம் துணை போனவங்களா அப்படின்ட்டு பெரிய ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டப்புறம்பான இந்த செயல்களுக்கு மின்சாரத்துறையிலிருந்து
மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மின்சாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கண்டிப்பாக இதோட தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அனுமதியெல்லாம் வாங்கலை. நேற்று இந்த தகவல் போனதுக்கப்புறம் தான் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வணிக வரித்துறை, வருவாய்த்துறையில் வராங்களே ஒழிய, ஆனால் இவ்வளோ பெரிய சட்டவிரோதமான இந்த குடோனு, இந்த ஒரு செயலுக்கு வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அரசு வந்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னொரு பகுதி எங்களுடைய 7வது வார்டு கவிதா உதயகுமார், அவங்க தான் பேரூராட்சி தலைவர். அவங்களுடைய சொந்த வார்டிலேயே வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து இதே மாதிரி ஃபேக்ட்ரி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இங்கே வந்து 8வது வார்டு, அதே திருமலையம்பாளையம் பேரூராட்சி 8வது வார்டு, ஆனந்தகுமார் சொல்லி திமுக கவுன்சிலரு, இவரோட வார்டுலேயுமே வந்து இந்த மாதிரி சட்டப்பூர்வமான வேலை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால் தெரியாமல எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவு முறைகேடான விவசாயிகள் உர தட்டுப்பாடு என பல்வேறு நாட்களாக புகார் தெரிவிச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கக்கூடிய உர மூட்டைகளை திரவமாக மாற்றி கேரளாவிற்கு தொடர்ந்து வருடக்கணக்கில் கடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 பகுதியுமே திமுக சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் இன்சார்ஜாக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது என்ற ஒரு ஐயப்பாட்டை வழக்கறிஞர் சிலம்பரசன் சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில் நேற்றைய தினம் இதற்காக பயன்படுத்தப்பட்ட 2 லாரி, ஒரு கார், ஒரு மினி வேன் என ஒரு 4 வாகனங்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆசிக் அப்படிங்கிறவர் தான் இந்த 2 இடத்தையுமே வந்துட்டு லீஸுக்கு எடுத்திருக்காரு. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் ஒருத்தரை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்த வந்து பாலகிருஷ்ணன் என்பவர் 2 இடங்களுக்கு உரிமையாளராக இருக்காரு. அவர் நான் லீஸுக்கு தான் விட்டேன், இதை பற்றி வேற எதுவும் தெரியாதுங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இதை தெரியாமல் எப்படி நடத்தினார்கள் என்பதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். இதில் மறைந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரேனும் இதில் முறைகேடுகள் தொடர்புடையவர்கள் என கண்டறிய வேண்டும். அதே போல இபி லைன் எப்படி வந்துச்சு, தண்ணி கனெக்ஷன் எப்படி வந்துச்சு, போர் எப்படி போட்டாங்க போன்ற பல்வேறு கேள்விகளை இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இதுக்கு பின்னணியில் இருக்கிற அனைவரையுமே இந்த விவசாயிகளுக்கு மானிய விலையில் கிடைக்கக்கூடிய உர மூட்டையை கடத்தி பதுக்கிய நபர்கள் மீது அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.